இது உங்கள் சாக்பீஸ் அகாடமி. டிசைன் யுவர் ஃபியூச்சர். இன்றைய இங்கிலீஷ் கிராமர் நேரத்தில் டெஃபினிஷன் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படின்ற இங்கிலீஷ் கிராமர் தான் பார்க்க போகிறோம். பார்ட் நம்பர் 1 இதில் பார்க்குறோம். உங்களுக்கு வழங்குபவர்கள் உங்கள் சாக்பீஸ் அகாடமி யூடியூப் சேனல் HD. தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். வெல்கம் டு சாக்பீஸ் அகாடமி. இந்த பாட்டில் நாம் பார்க்க இருக்கிறது என்னென்னா டெஃபினிஷன் ஆஃப் டேர்ம்ஸ். இந்த டெஃபினிஷன் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படின்றது என்னென்னா, ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு அந்த வார்த்தையினுடைய டெஃபினிஷன், அதாவது விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த வார்த்தையினுடைய விளக்கத்துக்கு 4 ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 4 ஆப்ஷன்லேருந்து நீங்கள் ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணுறது போல தான் 11th ஸ்டாண்டர்ட் அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு கேட்பாங்க. ஆனால் இந்த பாட்டில் நம்ம ஒவ்வொரு டேர்ம்ஸினுடைய மீனிங்ஸையும் மற்றும் அதனுடைய டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். அந்த மீனிங்ஸ் இன் தமிழ், அதாவது அதனுடைய அர்த்தத்தை தமிழில் நாம் வழங்க இருக்கிறோம். இப்போ டெஃபினிஷன் ஆஃப் டேர்ம்ஸ் அது எப்படி நமக்கு வழங்கப்படுகிறது அப்படின்றத பற்றி கொஞ்சம் பார்த்துருவோம். தேர் ஆர் மெனி வேர்ட்ஸ் இன் இங்கிலீஷ். ஏன்னா இங்கிலீஷில் நிறைய வார்த்தைகள் இருக்கின்றன. விச் நீட் சம் எக்ஸ்பிளனேஷன். ஸோ ஒவ்வொரு வார்த்தையும் ஏதாவது ஒரு எக்ஸ்பிளனேஷனோட தான் இருக்கணும். அதான் சில எக்ஸ்பிளனேஷனோட இருக்கும், விளக்கத்தோடு இருக்கும். ஆர் டெஃபினிஷன், விளக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. டு அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங், அதனுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்வதற்காக ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு டெஃபினிஷன், ஒரு விளக்கமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சம் ஃபால் அண்டர் போபியாஸ், அதாவது ஃபோபியாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபோபியாஸ் அப்படின்றது என்னென்னா பயம். அந்த ஃபோபியா நீரை கண்டால் பயம், உயரத்தை கண்டால் பயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபோபியாஸில் நிறைய வார்த்தைகள் வருகின்றன. அண்ட் ஸ்டடி ஆஃப் சம் பர்டிகுலர் ஏரியாஸ் அப்படின்றாங்க. ஸோ அதில் சில விஷயங்களை பற்றி நாம் படிக்க இருக்கிறோம். ஃபோபியாஸ் பற்றி இதில் படிப்போம் அப்படின்றத சொல்கிறாங்க. சம் வேர்ட்ஸ் which need special attention to understand. சில வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா ஃபோபியான்னு இல்லாமல் சில வார்த்தைகள் ஸ்பெஷல் அட்டென்ஷனோட புரிந்து கொள்வதற்காக அதனுடைய விளக்கமானது கொடுக்கப்பட்டிருக்கும். த மீனிங் ஆர் கிவன் பிலோ. அடுத்து வரக்கூடிய அதனுடைய டெஃபினிஷன்களை பார்க்குற பொழுது நம்ம அதோட மீனிங்கை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்றாங்க. லிஸ்ட் ஆஃப் சம் காமன் ஃபோபியாஸ். சில காமன் ஃபோபியாஸ் இதில் கொடுக்கப்பட போகிறது. ஃபோபியா இஸ் அ டைப் ஆஃப் ஆங்ஸைட்டி டிஸார்டர். அதாவது ஃபோபியான்றது என்னென்னா ஒரு பயத்தால் ஏற்படக்கூடிய ஒரு டிஸார்டர், ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். டிஃபைன்டு பை அ பர்சிஸ்டன்ட் அண்ட் எக்ஸசிவ் ஃபியர், அதீத பயம், ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ஆர் சிச்சுவேஷன். ஒரு பொருளை பார்த்தோ அல்லது சூழ்நிலை சிச்சுவேஷனை பார்த்தோ ஏற்படும் ஒரு பயத்தை தான் இதில் கொடுக்க போகிறாங்க. த ஃபோபியா டிபிக்கலி ரிசல்ட்ஸ் இன் அ ரேபிட் ஆன்செட் ஆஃப் ஃபியர். அது உடனே ஏற்படக்கூடிய ஒரு பயத்தை தான் நம்ம ஃபோபியான்ற ஹெட்டிங்கில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபோபியா மட்டுமல்ல, நிறைய வார்த்தைகள் நமக்கு இங்கிலீஷில் கொடுக்க போகிறாங்க. ஒவ்வொரு வார்த்தையினுடைய டெஃபினிஷனையும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கியாலஜிஸ்ட். இப்போ சமீபத்தில் இந்த வார்த்தைகளை நீங்கள் நிறைய கேட்டிருப்பீங்க. ஆர்கியாலஜிஸ்ட் அப்படின்னா தமிழில் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் அப்படின்னு அர்த்தம். இந்த ஆர்கியாலஜிஸ்ட் அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பூமிக்கு அடியில் புதைந்து போயிருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க பொருட்களை தோண்டி எடுத்து அதை ஆராய்ச்சி செய்பவர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு பேர் தான் ஆர்கியாலஜிஸ்ட்னு பேர். அதை இங்கிலீஷினுடைய டெஃபினிஷனாக இதை கொடுத்துருக்குறாங்க. இதை தான் நீங்கள் அதனுடைய டெஃபினிஷனாக வச்சுக்கிறணும். ஒன் ஹூ ஸ்டடீஸ் ஆர்ட், ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் ரிமைன்ஸ்
அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த காலத்தில் விடுபட்டு சென்ற அல்லது விட்டு செல்லப்பட்ட பொருட்களை தோண்டி எடுத்து அதை ஆராய்ச்சி செய்யக்கூடியவர், அதை பற்றி படிக்கக்கூடியவர், அவர் தான் ஆர்கியாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து பார்த்திங்கன்னா என்டமாலஜிஸ்ட் அப்படின்றவர் யாருன்னா ஒன் ஹூ ஸ்டடீஸ் இன்செக்ட்ஸ், பூச்சிகளை பற்றி படிக்கக்கூடிய ஒரு தரத்தான் என்டமாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் பூச்சியியல் வல்லுனர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஜியாலஜிஸ்ட் அப்படின்றாங்க. ஜியாலஜிஸ்ட்ன்றவங்க யாருன்னா பூமியை பற்றி ஆராய்ச்சி செஞ்சு அதை பற்றி படிக்கிறவங்க தான். ஒன் ஹூ ஸ்டடீஸ் த மேட்டர் தட் கான்ஸ்டிடியூட்ஸ் தி எர்த், இந்த பூமியில் இருக்கக்கூடியவற்றை பற்றி படிக்கக்கூடியவர்கள் தான் இந்த ஜியாலஜிஸ்ட் அப்படின்றவங்க, புவியியல் வல்லுனர் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். அடுத்து ஹெர்பட்டாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது யாருன்னா ஒன் ஹூ ஸ்டடீஸ் ரெப்டைல்ஸ் அண்ட் ஆம்பிபியன்ஸ், அதாவது ஊர்வன பற்றியும் ஆம்பிபியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர்நில பிராணிகளை பற்றியும் படிக்கக்கூடிய ஒரு தரத்தான் நாம் ஹெர்பட்டாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஊர்வன மற்றும் நீர்நில பிராணிகள் பற்றி படித்த ஒரு வல்லுநருக்கு பேர் தான் ஹெர்பட்டாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து லிங்குவிஸ்ட் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா ஒன் ஹூ ஸ்டடீஸ் லாங்குவேஜஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். லாங்குவேஜஸ் அதாவது மொழிகளை பற்றி படிக்கக்கூடியவருக்கு பேர் லிங்குவிஸ்ட் அப்படின்னு பேர். பன்மொழி அறிந்த வல்லுனர் அல்லது பன்மொழி அறிந்தவர்னு பேர். அடுத்து மெட்டீரியாலஜிஸ்ட் அப்படின்வாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒன் ஹூ ஸ்டடீஸ் அட்மாஸ்பெரிக் வெதர் அண்ட் கிளைமேட், கிளைமேட்டையும் அட்மாஸ்பெரிக் வெதர்னு சொல்லக்கூடிய காலநிலை பற்றியும் படிக்கக்கூடியவர், அவருக்கு பேர் தான் மெட்டீரியாலஜிஸ்ட். தமிழில் வானிலை ஆராய்ச்சியாளர் அப்படின்னு சொல்லப்படுறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா ஆர்னித்தாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்னித்தாலஜிஸ்ட் அப்படின்னா ஒன் ஹூ ஸ்டடீஸ் பேர்ட்ஸ், பறவைகளை ஆராய்ச்சி பண்ணுபவர், அதான் பறவை ஆய்வாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. பறவை இயல் அப்படின்னு கூட சொல்லலாம், பறவை ஆய்வாளர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஒன் ஹூ ஸ்டடீஸ் பேர்ட்ஸ், அவங்கள தான் ஆர்னித்தாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பேத்தாலஜிஸ்ட் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் யாருன்னா இந்த நோய்களை பற்றி படிக்கக்கூடியவர், அதான் ஒன் ஹூ ஸ்டடீஸ் டிசீசஸ், நோயியல் வல்லுனர் அப்படின்னு அவரை சொல்கிறாங்க. அடுத்து சீஸ்மாலஜிஸ்ட், அடிக்கடி பூகம்பம் பூமியில் ஏற்படுது இல்லையா, அதை பற்றியே ஆராய்ச்சி செஞ்சு அதை பற்றி படிக்கக்கூடியவருக்கு பேர் தான் சீஸ்மாலஜிஸ்ட் அப்படின்னு பேர். ஒன் ஹூ ஸ்டடீஸ் எர்த்குவேக், அந்த நிலநடுக்கங்கள் குறித்து ஆராயும் வல்லுனர் அப்படின்னு அவரை சொல்கிறாங்க. அடுத்து சோசியாலஜிஸ்ட், சொசைட்டிகளை பற்றி படிக்கக்கூடியவர் அல்லது ஹியூமன் சொசைட்டியை பற்றி ஆராய்ச்சி செஞ்சு படிக்கக்கூடியவருக்கு பேர் தான் சோசியாலஜிஸ்ட்னு பேர். ஒன் ஹூ ஸ்டடீஸ் ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஹியூமன் சொசைட்டி, அதை பற்றி படிக்கிறதுக்கு பேர் சோசியாலஜிஸ்ட். தமிழில் பார்த்திங்கன்னா மனித சமுதாயத்தின் செயல்பாடு பற்றி ஆராய்பவர் அப்படின்னு அவரை சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆம்பிட்ரெக்ஸ், அதாவது ஆம்பிக் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ஆம்பிக் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா, சில பேருக்கு இரண்டு கைகளையும் எல்லா வேலைகளையும் பார்ப்பாங்க, இரண்டு கைகளையும் பயன்படுத்தி எழுதுவாங்க, இரண்டு கைகளையும் பயன்படுத்தி பல வேலைகள் செய்வாங்க. ஸோ அவங்களுக்கு பேர் தான் ஆம்பிக் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு பேர். ஆம்பிக் ஸ்ட்ரெஸ் ஒன் ஹூ இஸ் ஏபிள் டு ஆர் போத் த ஹேண்ட்ஸ் ஈக்குவலி அப்படின்றாங்க. ஒன் ஹூ இஸ் ஏபிள் டு டூ சம் ஒர்க்ஸ் இன் போத் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈக்குவலாக ரெண்டு கைகளையும் பயன்படுத்தி வேலைகளை செய்வாங்க. இரு கைகளையும் பயன்படுத்துகிற திறமை வைச்சிருக்கவங்களுக்கு பேர் தான் ஆம்பிக் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு பேர். அடுத்து பிப்ளியோஃபைல் அப்படின்றாங்க. பிப்ளியோஃபைல் அப்படின்னா ஒன் ஹூ இஸ் ஃபாண்ட் ஆஃப் புக்ஸ், அதாவது புத்தகத்தின் மீது ஆர்வமிக்கவர் அப்படின்றவரை தான் நம்ம பிப்ளியோஃபைல் அப்படின்னு அவங்கள சொல்லுவோம். ஒன் ஹூ இஸ் ஃபாண்ட் ஆஃப் புக் அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த தமிழ் மீனிங் வந்து கொஞ்சம் தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு. புத்தகத்தின் மீது ஆர்வமிக்கவர் அல்லது புத்தக புழுன்னு சொல்லுவோம் இல்லையா, அவரை தான் பிப்ளியோஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்பெட்ரோஃபர் அப்படின்வாங்க. அந்த ஆல்பெட்ரோஃபர் அப்படின்னா ஒன் ஹூ ட்ராவல்ஸ் வைட்லி, உல்லாச பயணம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க உலகம் முழுக்க. அவங்களுக்கு பேர் தான் ஆல்பெட்ரோஃபர் அப்படின்னு பேர். அடுத்து பார்த்திங்கன்னா மீசாந்த்ரோப் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது மிசாந்த்ரோப்னு கூட நம்ம சொல்ல முடியும். அந்த மீசாந்த்ரோப் அப்படின்றது என்னென்னா ஒன் ஹூ ஹேட்ஸ் ஆர் மிஸ்ட்ரஸ்ட் மேன்கைண்ட், மனித இனத்தையே வெறுக்கக்கூடிய ஒருத்தர் இருப்பார், அவருக்கு பேர் தான் மீசாந்த்ரோப் அப்படின்னு பேர். அந்த மனித இனத்தை வெறுக்கக்கூடியவர் மீசாந்த்ரோப் அப்படின்னு அழைக்கப்படுறார். அடுத்து நான் ஜெனேரியன் அப்படின்னா ஒன் ஹூ இஸ் பிட்வீன் 90 and 99 years old. ஒருத்தர் 90 வயசுலேருந்து 99 வயசுக்குள்ளே இருந்தார்னா அவரை நான் ஜெனேரியன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரை தான் இங்கிலீஷில் நான் ஜெனேரியன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 100 தொட போகிறவர் அப்படின்றவர் தான். அந்த சென்டம் அடிக்க போகிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள தான் நான் ஜெனேரியன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆப்டிமிஸ்ட், இது பரவலாக பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை தான். அதாவது எதையும் நம்புபவர், நல்லதே நடக்கும்னு நம்புபவர், எல்லாத்துலேயும் நம்பிக்கை வைப்பவர், அவரை தான் ஆப்டிமிஸ்ட் அப்படின்னு சொல்கிறது. ஒன் ஹூ ஹேஸ் பாசிட்டிவ் ஆட்டிடியூடு, ஒருத்தருக்கு பாசிட்டிவ் ஆட்டிடியூடு இருக்குன்னா அவரை நம்ம ஆப்டிமிஸ்ட் அப்படின்னு சொல்லணும். அடுத்து பார்த்திங்கன்னா பெசிமிஸ்ட். இந்த பெசிமிஸ்ட் அப்படின்ற வேர்டு அதிக இடத்துல பயன்படுத்துகிற வேர்டு தான். ஒன் ஹூ ஹேஸ் நெகட்டிவ் ஆட்டிடியூடு, ஒருத்தர்கிட்ட நெகட்டிவ் ஆட்டிடியூடு இருந்துச்சுன்னா அவங்கள வந்து பெசிமிஸ்ட் அப்படின்னு சொல்லணும். அதாவது குதர்க்கவாதின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்பொழுதுமே நெகட்டிவாகவே பேசுவாங்க. ஒரு சிலர் எப்பொழுதும் பாசிட்டிவாக பேசுவாங்க, அவங்களுக்கு பேர் ஆப்டிமிஸ்ட். எப்பொழுதுமே நெகட்டிவாகவே பேசுவாங்க, அவங்களுக்கு பேர் பெசிமிஸ்ட்டுன்னு பேர். அது என்ன நெகட்டிவாக பேசுகிறாங்க அப்படின்னா, நீலாம் இதில் ஜெயிச்சிட மாட்ட, தோத்தே போயிடுவ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒருத்தன் ஜெயிக்கிற நிலைமையில் இருந்தால் கூட இந்த மாதிரியான நெகட்டிவ் வேர்ட்ஸ் கேட்குற பொழுது உண்மையிலே அவன் தோத்தாலும் தோற்றுருவான். ஸோ அந்த மாதிரி ஆட்களை தான் பெசிமிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபைலாந்த்ரோபிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைலாந்த்ரோபிஸ்ட் அப்படின்னா அ பர்சன் ஹூ கன்சர்ன்ஸ் அனதர், அடுத்தவங்க மேலே அக்கறை கொண்டவங்களை தான் ஃபைலாந்த்ரோபிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தவங்க மேலே எப்பொழுதுமே அக்கறை கொண்டவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அடுத்தது பாலிகிளாட் அப்படின்னு சொல்கிறது. பாலிகிளாட் அப்படின்னா பல மொழிகளை எழுத, படிக்க மற்றும் பேசவும் தெரிந்தவருக்கு பேர். அதாவது ஒன் ஹூ நோஸ் செவரல் கேர்கேஜர் அப்படின்னு சொல்கிறாங்க. பல மொழிகளை படிக்க, எழுத, பேச தெரிந்தவர் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா சாடிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் பரவலாக பயன்படுத்துகிற வேர்டு. ஒன் ஹூ டிரைவ்ஸ் ப்ளஷர்ஸ் ஃப்ரம் இன்ஃப்ளிக்டிங் பெயின்ஸ் ஆன் அதர், பிறரை துன்புறுத்தி அதில் இன்பம் காண்பவர்னு அர்த்தம். அதாவது அடுத்தவங்க கஷ்டப்படுறதை பார்த்து மனசில் சிரிக்கிறவங்க, ஓப்பனாகவும் சிரிக்கிறவங்களுக்கு பேர் தான் சாடிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து டீடோட்டலர் அப்படின்ற ஒரு வேர்டும் பரவலாக பயன்படுத்துகிற வேர்டு தான். அவங்க எப்படி அப்படின்னா டீடோட்டலர், எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன் ஹூ நெவர் கன்சியூம்ஸ் ஆல்கஹால், காஃபி, டீ அண்ட் மில்க், இதில் எதையுமே அருந்தாதவர். அதாவது பர்ஃபெக்டாக எந்த ஒரு பானமும் அருந்தாத ஒரு பர்சனை தான் நம்ம டீடோட்டலர்னுவாங்க. எந்த ஒரு குடிப்பழக்கமும் இல்லாதவர். அதாவது ஆல்கஹால், காஃபி, டீ, மில்க் இந்த மாதிரியான எந்த ஒரு பானங்களையும் குடிக்காதவராக இருப்பவர் தான் டீடோட்டலர் அப்படின்னு சொல்லப்படுறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா தேசியன் அப்படின்னு சொல்லுவாங்க. தேசியன் அப்படின்னா an actor or actress, நடிகர் அல்லது நடிகைக்கு தேசியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவரைக்கும் நம்ம சில வார்த்தைகளையும் அதனுடைய இங்கிலீஷ் டெஃபினிஷன்களையும் மற்றும் தமிழ் மீனிங்கையும் நம்ம பார்த்தோம். இந்த மாதிரியான மற்ற வார்த்தைகளை பற்றி
அடுத்த பார்ட்டில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை அதுலேயும் ஆல் அப்படின்ற இடத்துல ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய வீடியோக்கள் உங்களுக்கு வந்த வண்ணம் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த டாபிக்கில் சந்திக்கலாம். உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் அண்ட் ஷேர் செய்யுங்க. Don't forget to comment. Thanks for watching.